நாங்கன்னு சொல்லும்போது 2 பேர் இருக்கோம் இல்லையா. பெல்ஜியமே வேறு இன்டர்நேஷ்னல் ரைடுக்கு வந்திருக்கோம். போய்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு, வந்திருக்கிறது மேற்கு. இப்போ போயிட்டு இருக்கிறது போக போகிறது ஹைவே வந்த உடனே நமக்கு வந்து ரெக்க முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பொம்பளை தான் குறுக்கட்டாடி. அப்படியா? கடலை பயிறு ஓட்ட பருமை என்னாச்சு? யார் பிடிக்கும் உனக்கு? நல்லா பிடிக்குமா? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் களக்காடு பேருந்து நிலையம். களக்காடில் நிற்கோங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற களக்காடுங்கிற ஒரு அருமையான ஒரு ஊரில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா தலையணை அப்படிங்கிற ஒரு அணையில் குளித்தோம். அந்த இதெல்லாம் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து அதெல்லாமே குளித்து அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ நாங்கள் வந்து ரிட்டன் போகிறோம். ரிட்டன் வந்து நாங்கள் வழக்கமாக வந்த ரூட்டு கிடையாதுங்க. இப்போ நாங்கன்னு சொல்லும்போது 2 பேர் இருக்கோம் இல்லையா. அப்போ நானும் பிஜோ சாம் அப்படின்னு சொல்லி ஹிமாலயன்லேயே ஒருத்தருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு செம்ம சூப்பரான சன்செட்டை பார்க்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் போகிற ரூட்டு வந்து சன்செட் அருமையாக இருக்கும். ஸோ ஹெல்மெட்லாம் கலட்டிட்டு மாட்டுறதுக்கு முடியலைங்க, அதனால் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இங்கேருந்து போகிற வழி பார்த்திங்கன்னா திசையின் விலை அப்படின்ற ஒரு வழியாக ஈசிஆர் ஜாயின் பண்ணிடுவேன். ஈசிஆர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கூடங்குளம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியாக நாங்கள் வந்து ரிட்டர்ன் போக போகிறோம். எப்படி போக போகிறோங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. அப்படியே மோட்டோ விலைங்களை கண்டினியூ பண்ணுறேன். போலாமா? ஓகே, சூப்பர். போயிட்டே இருப்போம். நம்ம களக்காடு மிக அருமையான ஊருங்க. கொஞ்சம் பெரிய ஊரும் கூட போல இருக்கு. இந்த சரௌண்டில் நல்லா இருக்கு. ஊர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. பஜார் நல்லா இருக்கு. இங்கே சுற்றி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வேறு இருக்குது. திருக்குறுங்குடி நம்பி கோயில்னு ஒரு இடம் இங்கே இருக்குது. நான் அந்த இடத்துக்கு போக முடியல, நமக்கு டைம் இல்லை. நம்ம அதனால் ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். ப்ரோ வராரா? நாங்கள் எப்படி வந்தோம்? எவ்வளோ பெரிய நாட்டுக்கு பக்கத்தில். என்னாச்சு? பெல்ஜியமே பார்த்தீங்களா? 2 பேரும் இன்டர்நேஷ்னல் ரைடுக்கு வந்திருக்கோம். ஆனால் பார்க்குற பயவுள்ள எல்லாம் நம்மளை மாதிரியே இருக்காங்களே. அது எப்படி? பெல்ஜியம்காரங்களும் செவப்பல்லாம் இருப்பாங்க, நம்ம ஊர் மேலே போய் ஆளுகளாக இருக்காங்க. ஒரு வேளை அங்கேருந்து வேலை வெட்டிக்கு வந்திருப்பாங்க போல இருக்குங்க. என்ன பெல்ஜியத்துக்கு பக்கத்தில் பெட்ரோல் போடுறோம். ஏதோ கம்மியாக இருக்குமா இன்னும் தெரில ரேட்டு. இந்த ரூட்டு நான் போன வீடியோவிலே காமிச்சேன். ஒரு மாதிரி ஒரு டெரெயின் வந்து நம்ம லடாக் ரூட்டு மாதிரி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் எல்லோரும் கழுவி ஊற்றுனீங்க. அது வேறு விஷயம். ஏன்னா இதெல்லாம் லடாக்கான்னுட்டு. ஆனால் எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு 2% 3% அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரோடு ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகுது, பட் சேஃப்டி இல்லை. சட்டுன்னு வேகமாக வருவாங்களா, கொஞ்சம் சேஃப் இல்லாமல் போகுது. பார்த்துருங்க, லடாக்கில் இவ்வளோ மரங்கள்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் மரம் இருக்குது மாதிரிலாம் நினைக்காதீங்க. பைரவா பின்ன கேட்டால் மக்களே, இப்போ கன்னியாகுமரி ரோடு வந்தாச்சு. NH 44 கொஞ்சம் தூரம் தான் போல இருக்குது. ஆனால் நம்ம இப்போ நாங்குநேரி ஊருக்கு பக்கத்தில் வந்திருக்கோமா. இப்போ நாங்குநேரி போகக்கூடாது. இப்படியே ஹைவேல கொஞ்சம் தூரம் போயிட்டு திசையின் விலைக்கு போயிடணும். திசையின் விலை அப்படிங்கிற ஒரு வழியாக நம்ம ஈஸியாக போயிடுவோம். இப்போது போய்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு, வந்திருக்கிறது மேற்கு. இப்போ போயிட்டு இருக்கிறது போக போகிறது என்ன சொல்கிறது கிழக்கு. சரிங்களா? அந்த மாதிரி போகிறோம். இன்னும் அடுத்த பாலத்தில் லெஃப்ட் கட் பண்ணணும். ஜென்ரலாக வந்து ஹைவே வந்த உடனே நமக்கு வந்து ரெக்க முளைக்க ஆரம்பிச்சிடும். அதே ரெக்கை தான் இப்போ காற்றுல பறக்குதுங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குயா, நல்லா இருக்கு அப்படிங்கிற வேறு நல்லா இருக்கு. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. இந்தா வந்தாச்சு. இல்லை மேற்கால இல்லை கிழக்கால. இது வந்து கிழக்க. சரியா? நம்ம மேற்க இருந்து இப்போ கிழக்க வாரோம்.
சரியான பிளேஸுங்க, சரியான பிளேஸு. இதெல்லாம் வந்து வண்டியை கண்ட இடத்துல இறக்கலாம், அந்த மாதிரி ஒரு காட்டு இப்போ வனாந்திரம் மாதிரி இருக்குதுங்க. வருங்க பாடு த்ரூ அவுட் ஒரு 40 கிலோமீட்டர் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி நம்ம நாங்குநேரி டு திசைவளை வைக்க வரைக்கும் இப்படி தான் வருது. நம்ம நண்பர் வரல, அதனால் வெயிட்டிங்கில் இருக்கேன். வந்துட்டாரா? என்ன சம்பவம்? ஸ்லோவாக வருது வண்டி. ஒரு பொம்பளை தான் குறுக்க. அப்படியா? என்னாச்சு? ஐயோ, அந்த பஸ்ஸில் இருந்தா? அந்த பஸ்ஸில் இறங்கினாங்களா அவங்களா? அதுக்கு அடுத்து அப்படிதான் இருப்பாங்க. எனக்கா? ஆ, ஜோஷோவா? அங்கே ஒரு ஊர் வரும், அதை நிப்பாட்டும். என்னோட ஐஃபோன் வந்து சார்ஜ் கட் ஆகி போச்சு. வீட்டில் இருந்து அவருக்கு கால் வந்திருக்கு, எங்கய்யா இருக்கியோ. ஆமாம், அப்புறம் என்னென்ன அப்டேட் பண்ணவே இல்லை நானும். இன்னைக்கு லீவ் வேறையா, என் வீட்டம்மா என்னையை தான் தேடிக்கிட்டு போவோம். என்னத்துக்கு? வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யறதுக்கு தான், வேற என்ன. நான் இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டிலே விலை அதிகமான டீ கடை, அதான் டீ, அந்த டீ கடைக்கு கூப்பிட்டு போகிறேங்க. என்னடா இவ்வளோ சின்ன கிராமத்தில் இவ்வளோ விலை அதிகமான டீ கடை இருக்குதா அப்படின்னா, பாருங்கள் வந்து பாருங்கள். ஐயோ, இடம் இல்லையா பார்க்கிங்க்கு? விட்டுடலாம், கேவல வேண்டாம். அவங்க பாருங்கள், அந்த டீ கடையில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். கடலை, பயறு, வடை, போண்டா. பா சூப்பர்ண்ணா. எவ்வளோண்ணா இது? 10 ரூபா. ஒர்த்து. அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டா இந்த எப்படிங்க? மிக்சிங்கில் உண்டோ? இது கையில் தான் சாப்பிடணுமா? ஸ்பூன் இல்லையா? இல்லை, சரி. கை சுத்தமாக சரி, சூடாக இருக்கு. மிக்சிங்கில் தருவீங்களா? மத்தியானம் சாப்பிட்டு அதுக்கு மேலே இன்னும் சாப்பிடல. நான் தண்ணி குடிச்சிட்டு ஒப்பேற்றுறோம் நாங்கள். உங்களுக்கு பசிக்குதா ப்ரோ? வந்து நின்னதுனால ஒரு ஹெல்த்தியான பொருள் இருக்கிறதுனால சாப்பிட்டுக்கிறோம். ஒரு டீயும் அடிச்சுட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும், 60 கிலோமீட்டர் இருக்கும் பார்த்துக்கிட்டு. நேரம் அதுக்கப்புறம் ஸ்டாப் கிடையாது. என்ன ப்ரோ? நேரம் போயிட்டே இருக்கும். கால் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க, அதாங்க பேசுறதுக்கு நிறுத்தியாச்சு. இந்த ரோடு உண்மையிலே ஒரு ஃபன்னான ரோடுங்க. மத்தியான நேரத்தில் வந்தால் தான் எரிச்சலாக இருக்கும், காஞ்சி கருவாடு மாதிரி இருக்கும் ரோடு. பட் ஈவினிங் நேரத்துலையோ காலையில் நேரத்தில் ஒரு வாட்டி வந்திருக்கிறேன். செம ஃபன்னான ஒரு ரோடுங்க. அதாவது நாங்குநேரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, நாங்குநேரி தொகுதின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து திசைன் விலை வழியாக ஒவ்வொரின்னு ஒரு ஊர் ஈஸியாக போய் சேர்ற வழி. அது எல்லாமே வந்து சூப்பராக ஸ்மூத்தாக போட்டு வச்சு, இதை பார்க்கும்போது நமக்கு கோயம்புத்தூர் ஞாபகம் வருது. கோயம்புத்தூரில் எல்லாம் மாவட்டத்தில் எல்லாம் ஓரளவு இந்த மாதிரி தான் ரோடு போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ரோடு தான் ஏன் இன்னும் போடாமல் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. பாருங்க, அப்படியே ஒரு ஸ்மூத்தாக ஒரு என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு. இருங்க க்ளவுஸ் போட்டுக்கிறேன், கோச்சிக்காதிய. என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு க்ளஸ் வந்துருச்சா? அவ்வளோ சூப்பரான ஒரு ரோடுங்க. இன்னுமே ஈசிஆர் வரைக்குமே இது இப்படி தான் இருக்கும். ஈசிஆரில் ஜாயின் பண்ணுற ஊர் ஒவ்வொரு இடையன்குடி அப்படிங்கிற ஊரை தாண்டி போகிற வரைக்குமே இப்படி தான் இருக்கும், நல்லா இருக்கும். அப்படியே நிற்காத ஒரு ரைடு. இடையன்குடி அப்படிங்கிற ஒரு ஊர். இது வந்து இந்த சிட்டியை நீங்கள் வந்து ட்ரோன் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இது ஒரு மிட் சைட் சிட்டின்னு கூட சொல்ல முடியாது, ஊர் தான். பட் ஆனால் சதுரமாக கரெக்டாக கோடு போட்டு இந்த லண்டன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சதுரமாக இருக்கும் இந்த ஊர். நீங்கள் ட்ரோன் ஷாட்டோ இல்லை கூகுள் மேப்போ நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ அதில் அப்படியே தான் இருக்கும் வந்து உங்களுக்கு சதுரமாக கரெக்டாக தெருக்கள் எல்லாம் நீளம் அகலமாக இருக்கும். இந்த கோயிலும் ரொம்ப ஃபேமஸான கோயில். இதுக்கு இதெல்லாம் வச்சு இன்னொரு வாட்டி வீடியோ போடுறேன். முழுக்க இந்த ஊர், இதுக்கு பக்கத்தில் இன்னும் 2-3 ட்ரெடிஷ்னலான ஊர்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு பயணமாக ஆரம்பிக்கலான்னு வச்சுருக்கேங்க. அப்படி வரும்போது நான் அந்த ஊர்களை பற்றின டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன், சரியா? இனிமேல் இந்த ஒரு ரூட்டு அப்படியே நம்மளை ஈஸியாக கொண்டு போகிற ஒரு ஷார்ட் ரூட்டுங்க. சல்லுன்னு நேராக போவோம், அழகாக இருக்கும். அப்படியே சிங்கிளாக தான் இருக்கும், ரோடு போக்குவரத்து இருக்காது. அப்படியே இப்படி வளைஞ்சு போவோம்.
நமக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டம் அப்படியே தெரிந்து பாருங்க. நம்ம மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கோங்க. இதுவும் ரெட்டு பக்கமும் சிவப்பு மண் வேற. அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது தூத்துக்குடி என்ன திருச்செந்தூரே தெரியும் போல இருக்கே. உன்னிப்பாக பார்த்தாச்சுன்னா திருச்செந்தூர் கோயில் தெரியும். அந்த அளவுக்கு ஹைட்டில் இருந்து பார்க்குறோங்க. உடங்குடியும் தெரியுது. சிபி முத்தன்னு இருப்பாவளா? இருந்தாலும் இருப்பாவை பார்த்துக்கிட்டுங்க வீட்டுக்குள்ளே. இல்லை உடங்காட்டில் இருப்பாவோ. லெட்டர் வீடியோ படிச்சுக்கிட்டு. இனிமேல் இந்த ரூட்டும் டபுள் ரோடாக வரும். இது வரைக்கும் சிங்கிள் ரோடாக வந்துச்சா, இப்போ டபுள் ரோடாக வரும். இப்படி போவோம். நீங்கள் சென்னையிலேருந்து ஈசிஆர் வழியாக போகிறீங்கன்னு வைங்களேங்க. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. சென்னையில் ஆரம்பித்து பாண்டிச்சேரி, சரிங்களா, ஈசிஆர். பாண்டிச்சேரியில் ஆரம்பித்து வேளாங்கண்ணி வரைக்கும் அப்படியே ஈசிஆர். வேளாங்கண்ணியில் ஆரம்பித்து ராமேஸ்வரம் வரைக்கும் அப்படியே ஈசிஆர். ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படியே ஈசிஆர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களால் ஒரு நாள் 2 நாளில் முடிக்க முடிஞ்சாலும் பரவாயில்ல. இல்லை ஒரே நாள் கண்டிப்பாக முடியாது. ஒரு 2 நாளில் முடிச்சிங்கன்னு வைங்களேன். இந்த ஈசிஆர் அவ்வளோ ஒர்த்தாக நிறைய ஊர்களை, நிறைய ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளையும் பார்க்கலாம் சேர்த்தேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணுங்கள். நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். உங்களுக்கு வந்து ஹைவேல கம்ப்ளீட்டாக NH 44லையோ NH 38லையோ நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறத விட இந்த மாதிரி ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி யாராவது எந்த பைக்காக இருக்கட்டும், எந்த பைக்குனாலும் நீங்கள் சென்னை டு கன்னியாகுமரி, இல்லை கன்னியாகுமரி டு சென்னை, இந்த மாதிரி ஈசிஆர்லேயே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்த்து. இந்த கூடல் நகர், மாதவன் குளம் அப்படின்னு சொல்லி மாதவன் குறிச்சி, அந்த மாதிரி 2-3 ஊர்கள் இருக்குது. இந்த ஊர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஊர்கள் அவ்வளோ பேரும் காலி பண்ணியாச்சு. வீடுகளை விட்டு வெளியேறியாச்சு. ஏன்னாச்சுன்னா நம்ம இந்தியாவில் 2ஆவதாக ராக்கெட் ஏவுதளம் நான் எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில், அதுவும் குலசேகரப்பட்டினம் மணப்பாடுங்கிற ஊருக்கு பக்கத்தில் வருதுங்க. நாளைக்கு முன்னைக்கெல்லாம் ராக்கெட் விடும்போது நாங்கள் இங்கேயே பார்த்துக்கிடுவோம். கரெக்டாக இந்த சர்க்கிள் தான் இது. இந்த சர்க்கிளில் தான் வந்து உங்களுக்கு ஊர் வரும். நாங்கள் எல்லாம் ஒரு ராக்கெட் பார்க்க போகிறோம். சென்னையில் இருக்கவங்க தான் ஸ்ரீஹரிகோட்டாவில் போய் பார்ப்பீங்களா? நாங்களும் ராக்கெட் பார்ப்போங்க. ஒரு காலம் வரும், ஒரு 5 வருடங்களுக்குள்ளாக முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பருமை என்னாச்சு? ஃபோட்டோ எடுக்க போறியா? ஃபோட்டோ எடுக்கணுமாங்க. ஒரு பேருண்ணே முனீஸ்வரனா? கை கொடு. என்ன கை கொடுத்துருவோம் பேரு. பைக்கு பார்த்த உடனே ஒடியே வந்துட்டாங்க பயவில்ல. எந்த ஊர் உனக்கு? அரசூர் கல்யாணம் இல்லையா? ஏன்னா பைக் வீடியோலாம் பார்ப்பியா? யார் பிடிக்கும் உனக்கு? எல்லாம் பிடிக்குமா? சரி என் சேனல்லாம் பார்த்துருக்கியா? உள்ளூருக்கு அன்னைக்கு வந்து சோதனை என்ன செய்ய. நான் வந்து ஊருக்காரன்ப்பா. பாய் சொல்லு. இங்கே தான் இருக்கியா? அங்கே வீட்டுக்கு போவியா நைட்டு? நிறைய லாரி வருது பார்த்துக்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்னு. குடுன்னு ஓடுறப்ப லாரி ஒரு பம்பர் ரைட்டு கூட இல்லை. நீ லாரி எங்கே இருக்கு ஊத்தியா? ஸோ அதனால் நீ அங்கிட்டு போயிட்டு ஓடி வராத. நீ என்னைய பார்க்குறக்கே 3 வாட்டி ஓடி வந்து பயமாக இருக்குது எனக்கு. சரியா? சரி, அண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கியா இல்லையா? அவனுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துட்டேங்க இந்த வாட்டி வந்தோம்ல. ஸோ ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்கேன். இல்லையா போய் சப்ஸ்கிரைப் பண்ணு. சரியா? ரைட், பாய் சொல்லிடு. ஓகே கைஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னாச்சுன்னா, பின்னாடி தெரியுதா அனல் மின் நிலையம். உடங்குடி அனல் மின் நிலையம் வேலை நடந்துட்டு இருக்கு. கடலுக்குள்ளே கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கு பாலம் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அங்கே பெர்மிஷன் வாங்கி கார் இது பண்ணி நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு காட்ட முடிஞ்சால் காட்டுறேன், இல்லைன்னா அப்படியே வந்து இது பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ரைட். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலாக நமக்கு பெர்மிஷன் கிடச்சி நம்ம கடலுக்குள்ளே போக போகிறோம். காருக்காக வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குல்ல இடம், நடுக்கடலுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ போயிட்டு வர மக்களே.